தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார்ங்க, அவற்றை தீமையே இல்லைங்க. இந்த நீதி என்ற நிலைமையிலும் சத்தியம் என்ற நிலைமையிலும் டாடி காடும் ஹோலி ஸ்பிரிட்டும் தான் செயல்படுகிறார்கள். டாடி காட் செயல்பாடு நீதிக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள டாடி காட் செயல்பாடு சபைக்கு இருக்கிறது. நீதிக்கு வெளியே, சத்தியத்துக்கு வெளியே டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் செயல்பாடு இல்லவே இல்லை. சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதில் தான் நீங்களும் நானும் கிரியை செய்தல்ல, விசுவாசத்தினாலே நீதியாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். ஆகவே இப்போது நான் நீதி எங்க இருக்கு? என்னுடைய ஆவியில நான் தேவ நீதியை உடையவனாக இருக்கிறேன். எப்பா நீதினா இந்த இயேசுவின் வழியோட, இயேசுவின் ரத்தத்தோட, இயேசுவின் சிலுவையோட, இயேசுவின் நாமத்தோட சம்பந்தப்பட்டது தான் நீதி. உள்ளே ஒர்க் பண்ணுகிறார். நீதி கடுத்த காரியத்தில், தேவனுடைய இயல்பு கடுத்த காரியத்தில் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகும்படி டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் ஒர்க் அவுட் பண்ணுகிறார்கள். உள்ளே நடக்கிற நிகழ்வு வெளியே காணப்படும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதா மகிழ்ச்சியாக்குகிற அந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு பேசி, நான் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன், நீ இனி தீங்கை காண்பது இல்லை. சத்தியம், நீதி, வானத்தில் பூமியில சத்தியம். இந்த சத்தியத்துக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் இயேசுவை நமக்குள்ளே கொண்டு வருகிறவரும் போலீஸ். சங்கீதம் 85 11 12 13. சங்கீதம் 85 11 12 13 வாசிப்போமா? சத்தப்பட்டு வாசிங்க. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் வழியில் நம்மை நிறுத்தும். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் செய்தி எதில்லை, தீர்க்க தரிசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவாருங்க, அவற்றை தீமையே இல்லைங்க. தேவன் தம்முடைய குமாரனை எப்படி அபிஷேகித்திருந்தாராம்? தேவன் தம்முடைய குமாரனை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராயும். அப்ப தேவன் தான் நன்மை. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் தேவனுடைய தன்மை இயேசுவின் மூலம் வெளிப்பட்டது. தேவனுடைய தன்மை நன்மை, நன்மை செய்கிறவர். இந்த அபிஷேகம் எதற்காய் தம்முடைய குமாரனை அபிஷேகித்திருந்தாராம்? எப்போ அந்த பூமியில நன்மை செய்கிற அபிஷேகத்தை உன்மேல வைக்கிறேன், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் ஹீலிங் கொண்டு வருகிற அபிஷேகத்தை உன்மேல் வைக்கிறேன். ஆகவே இன்னைக்கு தீர்க்க தரிசனம் டாடி உங்களுக்கு நன்மையானதை தர தீவிரப்படுகிறார். ஏன்னா நீங்க கடந்து போன தீமைகள், கடந்து போன மேடு பள்ளங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்தார். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தாவீது தான். சங்கீதம் 71, சங்கீதம் 71 20 21. சங்கீதம் 71 20 21 வாசிங்க, வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை. இதெல்லாம் பார்க்கணும், வெயிட், இதெல்லாம் பார்க்கணும். தாவீது பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை. இக்கட்டில் விட்டுல, ஆபத்தில் விட்டுல.
உங்களையும் விட்டுல, என்னையும் விட்டுல, நம்மையும் விட்டுல. நாம் சில சமயம் அவரை விட்டுட்டா கூட அவர் நம்மளை விடலை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற சொல்லுங்க, ஏற பண்ணினீர். அடுத்த வசனம், என் மேன்மையை, அலோ அலோ அலோ, என் மேன்மையை, அலோ என் மேன்மையை, சத்தம் போட்டு என் மேன்மையை. அதான் சொன்ன, இன்னைக்கு செய்தி தீர்க்க தரிசனம் ஸ்பீட் பண்ணுகிறார். ரொம்ப ஸ்பீடாக நிகழ்வுகள், காரியங்களை அவர் நிகழ்த்த தீவிரப்படுகிறார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 85 வாசித்தோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு பெரிய நன்மை டாடியிடத்திலிருந்து ஒரு வெகுமதியாய், ஒரு கிஃப்டாய், ஒரு சர்ப்ரைஸாய். நீங்கள் சில சமயம் அந்த மூச்சு அடைத்து போகத்தக்கதான அவருடைய பெரிய செயல்பாடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டு இருக்கிறார். The way you receive the word, the way you honor the word, the way you respond to the word, you have the result and harvest what you believe. என்ன விசுவாசித்தாயோ, வார்த்தையை ஏற்றுக்கொண்ட விதத்தில், வார்த்தையை விசுவாசிக்கிற விதத்தில், வார்த்தையை நீ மேன்மைப்படுத்துகிற விதத்தில் உனக்கு ரிசல்ட் உண்டு, அறுவடை உண்டு, நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. சடன்லி டாடி மூவ் பண்ணுவதை இந்த ஆராதனையில், தீர்க்கதரிசன ஆராதனையில் சடன் டாடி மூவ் பண்ணுவதையும், சடன் டாடி மூவ் பண்ணுவது வேறு, எடைப்படுவது வேறு. மூவ் அண்ட் இன்ட்ரப்ட்ஸ். உங்களுக்காய் மூவ் பண்ண போகிறார், நமக்காய் எடைப்பட போகிறார். பிளேஸ் அண்ட் பர்சன், மறுபடியும் சொல்கிறேன், எந்த பர்சனோட எடைப்படணுமோ, எந்த பிளேஸில் இருக்கிற மனுஷனை நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு கொண்டு வரணுமோ, நீங்கள் அந்த பிளேஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பர்சனை நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு கொண்டு வரணுமோ, அப்படியாய் அந்த பர்சனை நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு கொண்டு வருவதைத்தான் இந்த தீர்க்கதரிசன ஆராதனையில் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் பேசுகிறார் என்ற வார்த்தை கரெக்டு, திருவுளம் பற்றுகிறார் என்ற வார்த்தை வெரி 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 பவர். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக, வகை வகையாக பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பற்றின தேவன். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள் மூலம்தான் தேவன் திருவுளம் பற்றினார். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம், ஏசாக்கு, யாக்கோபுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் திருவுளம் பற்றவில்லை, தானே ஸ்ட்ரெயிட்டாக பேசினார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் திருவுளம் பற்றினார். என்ன பற்றினார்? மீறிட்டப்பா. புரிஞ்சுட்டீங்களா? எப்பா, முத கற்பனை மீறிட்ட, அதுக்கு மட்டும் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதுக்கு மட்டும் என்கிட்ட என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாதுப்பா. ஏடா, அது என்னை எரிச்சல் உண்டாக்குதுப்பா, அது அக்கிரமம். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லிட்ட, நீ மீறிட்டேன்னு சொல்லி தேவன் தான் கற்பனையை மீறின, விக்கிரக ஆராதனை செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தான் தீர்க்கதரிசிகள் மூலம் மீறுதலை குறித்து திருவுளம் பற்றினார்.
ஆனால் அந்த வசனத்தை கவனிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். எப்போ குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார்? இயேசு இந்த பூமியில் வந்தபோது, ஞானஸ்நானம் எடுத்த போது, அதற்கு பின்னால குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். ஆகவே இனிமே குமாரன் மூலம்தான் குமாரனை குறித்த வார்த்தையை ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றுகிறார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? மீறுதலை ஆவியானவர் பேச மாட்டார். மீறுதலை ஆவியானவர் பேச மாட்டார். மீறுதல் என்பது அவர்களுக்கு பேசப்பட்டது. முதல் கற்பனை மீறுதலினாலே அது பேசப்பட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இயேசு பேசப்பட வேண்டும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் தீர்மானம், எங்கள் மக்களுக்கு, கொரிந்து சபைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் கொடுக்கணும். அதை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் அறியாது இருக்கணும். வேற ஒன்றையும் நீங்கள் அறியாது இருக்கணும். இதையும் அதையும், விடுதலையும் பிரமாணத்தையும், மனுஷ கற்பனை, மனுஷ போதனை, ட்ரெஸ் கோடு, பாரம்பரியம், ரிலிஜன், மதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பற்றினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு டாடி நேராக பேசினார். வசனம் பார்த்தா தரிசனமானார், தரிசனமானார், 3 பேருக்கும் தரிசனமானார் என்று வரும். தரிசனமாகி எதை பேசினார்? தன்னுடைய திட்டத்தை பேசினார், அழைப்பை பேசினார், தீர்மானத்தை பேசினார், ஆசீர்வாதத்தை பேசினார். இப்போ சபையில் எது பேசப்பட வேண்டும்? அந்த ஆதியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி எதை பேசினாரோ அதுதான் சபையிலே பேசப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இந்த செய்தி தலைப்பண்ண தெரியுமா? நீதி மேலே, சத்தியம் கீழே. நீதி வானத்தில், சத்தியம் பூமியில். நீதின்னுவன் வானத்தில்னு கை காமிக்கணும், சத்தியம்னுவன் பூமியில் அப்படின்னு ஆக்ஷனோட பண்ணால் அது தூதர்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். நீதி வானத்தில், சத்தியம் பூமியில். அதான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்துட்டு உங்களுக்குள்ள நான் வார்த்தைகளை கடந்து போகிறேன். 85:11 சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ வாக்கும். இங்கே உல்டாவாக வருது. ஆனால் நான் சொல்கிறேன், வானம்தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பூமி தான் அப்புறம் வந்துச்சு. ஆனால் வானத்துக்கு மேலே வான மண்டலங்கள் இருந்தது. இங்கே வாசிக்கிறோம், நீதி வானத்தில், சத்தியம் பூமியில். ஆனால் இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு இதில் தர விரும்புகிறேன். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். அப்போ நீதி வானத்தில், சத்தியம் பூமியில். இந்த 2 தான். தேவன் வானாதி வானத்தில் இருக்கிறார், ஆவிக்கு அடுத்த நிலைமை. பிதா ஆவியாக இருக்கிறார், அது ஆவியின் மண்டலம், ஆகாய மண்டலம், வானமண்டலம். ஆமென். அப்போ வானமண்டலத்திலிருந்து தேவன் தம்முடைய செயல்பாடுகளை குமாரன் மூலம்தான் இந்த பூமிக்கு முழுமையாய் வெளிப்படுத்தினார். யூதர்களுக்கு மாற்றம்தான் பழைய ஏற்பாடு. நல்லா கவனிக்கணும். யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள், பிரமாணங்கள், அவருடைய மீறுதல்கள், மறுபடியும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தது, மறுபடியும் ரெஸ்டரேஷனுக்குள் அவர்களை கொண்டு வந்ததை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அது யூதர்களுக்கு அடுத்த காரியம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும்
இயேசுவை கொண்டு வந்தார். ஆகவே இயேசு கொண்டு வந்த உடனே அங்கே பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் இயேசு சொன்னார், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. அப்ப நீதி வானத்தில், சத்தியம் பூமியில். உங்களுக்கு இந்த நீதியை குறித்து சொல்ல விரும்புகிறேன், சத்தியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நீதி என்ற நிலைமையிலும் சத்தியம் என்ற நிலைமையிலும் டாடி காடும் ஹோலி ஸ்பிரிட்டும் தான் செயல்படுகிறார்கள். நீதி என்ற நிலைமையிலும் சத்தியம் என்ற நிலைமையிலும் டாடி காடும் ஹோலி ஸ்பிரிட்டும் செயல்படுகிறார்கள். எதற்குள் செயல்படுகிறார்கள்? இயேசுவின் பலிக்குள். ஆமென். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இயேசுவின் பலிக்குள் நீதி சத்தியம் ரெண்டுமே இயேசுதான். நீதியும் இயேசுதான், சத்தியமும் இயேசுதான். அப்ப நீதி சத்தியம் இந்த ரெண்டையுமே இயேசுவின் பலிக்குள் ஹோலி ஸ்பிரிட்டும் டாடி காடும் செயல்படுகிறார்கள். இயேசுவுக்கு வெளியே, நீதிக்கு வெளியே, சத்தியத்துக்கு வெளியே டாடி காட் செயல்பாடு இல்லை, ஹோலி ஸ்பிரிட் செயல்பாடு இல்லை. ரிலிஜன் போதகத்தில், மதத்துக்கு அடுத்த போதகத்தில், சரீரத்துக்கு அடுத்த, பாரம்பரியத்துக்கு அடுத்த, ஆகாரத்துக்கு அடுத்த இப்பேற்பட்ட போதகத்தில் டாடி காட் செயல்பாடும் இல்லை, ஆவியானவர் செயல்பாடும் இல்லை. ஆனால் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டாடி காட் செயல்பாடு யூதர்களுக்கு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டாடி காட் செயல்பாடு யூதர்களுக்கு, ஏன்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டார். எப்பெல்லாம் செயல்பட்டார்? எப்பா என் ஜனங்கள் உபத்திரவத்தை பார்த்துட்டப்பா. ஆகவே பெருமூச்சை நான் அவங்க பெருமூச்செல்லாம் கேட்டுட்டேன். ஆகவே இப்போ நான் அனுப்ப போகிறேன். டாடி செயல்பாடு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆனால் நியூ டெஸ்டமென்ட்ல டாடி காட் செயல்பாடு நீதிக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள டாடி காட் செயல்பாடு சபைக்கு இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் செயல்பாடு சபைக்கு இருக்கிறது. நீதிக்கு வெளியே, சத்தியத்துக்கு வெளியே டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் செயல்பாடு இல்லவே இல்லை. 100% இல்லை. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதைத்தான் தெளிவாக உங்களுக்கு போச்சுட்டே வர்றேன். அப்போ அந்த நீதி வசனம் 1 பேதுரு 2 வாயில் சொல்லலாம், ஆனால் வசனம் வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாக. இந்த வசனத்தில் சிலுவையை பார்க்குறோம், இந்த வசனத்தில் நீதியை பார்க்குறோம், இந்த வசனத்தில் குணமாகுதலை பார்க்குறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதில் எதை பார்க்குறோம்? முதலாவது நீதியை பார்க்குறோம், 2வது சிலுவையை பார்க்குறோம், 3வது குணத்தை பார்க்குறோம். அப்போ நீதி எங்கேருந்து உங்களுக்கு கிடைத்தது? சிலுவையிலே பாவமான இயேசுவுக்குள், சாபமான இயேசுவுக்குள் நீங்களும் நானும் நீதியை பெற்றுக்கொண்டோம். இந்த நீதியோடைய உங்களுக்கு எதை கொடுத்தார்? ஹீலிங், குணமான வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். அப்போ நீதியை புரிஞ்சுக்கிட்டா அந்த ஹீலிங்குள்ளேயே இருப்பீங்க. சுயநீதி என்ற ஒன்று தான் உன் சுய முயற்சி. அதுதான் ஆயக்காரன் பரிசேயன். சுயநீதி என்றால் தான் செய்வது எல்லாம் சொன்னது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீதி என்றால் பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று கிருபையை சொல்வது நீதி, செய்ததை சொல்வது சுய நீதி. ஆனால் இயேசு சிலுவையில் சாபமாயிட்டார்,
சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதில் தான் நீங்களும் நானும் கிரியை செய்தல்ல, விசுவாசத்தினாலே நீதியாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். ஆகவே இப்போது நான் நீதி எங்கே இருக்கு? என்னுடைய ஆவியில் நான் தேவ நீதியை உடையவனாக இருக்கிறேன். ஆபிரகாம் கூட அந்த நீதி இல்லைங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அந்த நீதி வார்த்தைக்கு அடுத்த நீதி, வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த நீதி. நல்லா கவனிக்கணும். அந்த நீதி வார்த்தைக்கு அடுத்த நீதி, வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த நீதி. அந்த நீதியில இரத்தம் இல்லை, அந்த நீதியில இயேசு இல்லை, அந்த நீதியில சிலுவை இல்லை. அந்த நீதி வார்த்தைக்கு அடுத்த நீதி, வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த நீதி. என்ன வார்த்தை? மேலே அண்ணாந்து பார்ப்பா, இவ்வளவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அது வார்த்தைக்கு அடுத்த நீதி, வார்த்தைக்கு அடுத்த நீதி. ஆபிரகாமுக்கு இல்லை, ஈசாக்கு இல்லை, யாக்கோபுக்கு இல்லை, யாருக்கு இல்லை. ஆனால் நம்ம அவங்கள விட மேலே. நம்ம நீதி இரத்தத்தோட கனெக்ஷன், சிலுவையில் பலியான இயேசுவோட கனெக்ஷன், இயேசுவின் கீழ்ப்படிதலோட கனெக்ஷன். அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. மறுபடியும் சொல்கிறேன், ஆபிரகாம் ஆவி, ஈசாக்கின் ஆவி, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. ஆனால் உங்கள் ஆவியை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தல் என்றால் என்ன? பிசாசு தேவனை விட்டு நம்மளை பிரிச்சுட்டான். ஆனால் ஆகவே உலகத்தில் இருந்தோம், அங்கே ஆவி செத்த நிலைமையில் இருந்தது. நம்ம உலக பிரமான ஒரு சபையில் இருந்தப்போ கூட அங்கே இன்னும் அவங்க ஆவி செத்த நிலைமையில் ஒரு பாரம்பரியமாக போகிறாங்க வர்றாங்க. உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை அதையும் பேசிட்டான். ஒரு உலக பிரமான சபைன்னு வச்சுக்க, பேரெல்லாம் சொல்ல விரும்புகளை. நம்மளும் அந்த சபையில் தானே இருந்து வந்தோம். அங்கே செத்த நிலைமையில் ஒரு பாரம்பையில் ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், அப்புறம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, இதெல்லாம். ஆனால் ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்டுச்சா? அது இல்லைங்க. ஹலோ, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி அப்பா பிதாவே என்ற பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ளே அந்த நீதி என்னை கொண்டு வந்தது. இந்த நீதி இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? நான் வசனம் ரொம்ப இடையில சொல்கிறேன். இந்த நீதி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்திருக்கிறோம். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்த போது கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட போது அந்த ஆவி மெய்யான நீதி, தேவனுடைய சாயல். வசனம் வாசிக்கணும் போல இருக்கு. எபேசியர் 4 22, 23, 24. எபேசியர் 4 22, 23, 24 வாசிங்க, போடுங்க. ஓகே, நான் வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உங்க உள்ளையா வெளியா? உங்கள் உள்ளத்திலே. இப்போ உங்க உள்ளத்தில் என்ன ஆவி வந்திருக்கு? எப்போ வந்துச்சு? இல்லை, ரட்சிக்கப்பட்ட போதே வந்துச்சு. 69 வந்துருச்சு. ஆனால் அது தெரிகிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. நமக்கு தெரிகிறதுக்கு. அப்போ வெளியே இருக்கிற கூட்டம் தெரியவே இல்லை. என்ன சூப்பர்! அதான் வாசிக்க சொன்னேன். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி, போடுமா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ நமக்கு சொல்றாரு, எப்பா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய ஓடாதுங்க, தேவனுடைய சாயல்னு சொல்லும். தேவனுடைய சாயல்னா இயல்பு. அவருடைய இயல்பு எல்லாம் இந்த நீதியோட சேர்ந்து உள்ள இருக்கு. என் ஆவியில, உள்ளத்தில் வந்த புதிய ஆவியில நீதி இருக்கு. உள்ளத்தில் வந்த புதிய ஆவியில தேவனுடைய இயல்பு எல்லாம் இருக்கு. தேவனுடைய இயல்பு. சரியா சொன்னா, அவரை போல நானும், அவராகவே நான். அதான் நம்ம துவக்கமே. எத்தனை புரிஞ்சுட்டீங்க?
அவரை போல நான், அவராகவே நான். இது எங்கன்னு கேட்பேன், என் நீதியிலேன்னு சொல்லணும். இது எங்க? சரி, இது மறுபடியும் எங்கன்னு கேட்பேன், உள்ள அப்படின்னு சொல்லணும். இது மறுபடியும் எங்க? உள்ள யாரா பார்க்க முடியுமா? ஆனால் உள்ளதான் எல்லாம் வச்சுக்கிறார். எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட், எல்லாமே உள்ள இருந்துதான் வெளியே. ஐ ஆம் ஸ்பிரிட், ஐ ஆம் ஸ்பிரிட், ஐ ஆம் ஸ்பிரிட் அடிக்கடி சொல்லி பாருங்களேன். அப்படியே ஒரு பலன், உங்களை அறியாத ஒரு பலன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல மாம்சம் கூட அப்படியே உங்களை அறியாதபடி அது பாட்டு போயிட்டு அது தானாகவே போயிடும். ஐ ஆம் ஸ்பிரிட், ஹேவ் எ சோல் லிவிங் இன் எ பாடி. நான் ஒரு ஆவியின் மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது. இதுதான் இந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். வலது பக்கம் நீங்களாம் புதிய மனிதன் சொல்லுங்க. அங்கே சிலுவை இருக்குன்னு சொல்லுங்க, அங்கே இயேசுவின் ரத்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? அங்கே இயேசுவின் கீழ்ப்படிதல் இருக்குன்னுங்க. நீங்கள் தேவ இயல்புன்னு சொல்லுங்க. என்னமோ ஒன்று வெடிக்க போதுங்க. அதனால தாங்க செய்தி இது ரொம்ப ஸ்பீடாக டக்குன்னு மாற்றிட்டாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிளேஸ், பர்சன், மூவ். நீங்கள் அந்த பிளேஸுக்கு போகிறதில்ல, உங்கள் பிளேஸுக்கு தேடி ஆசீர்வாதம் வரப்போகுது. செய்வாரா? அவர் பெரியவருங்க. பழைய ஏற்பாட்டு அவர் கிரியைகள் எல்லாம் சங்கீதத்தில் எக்கச்சக்கமாக வருது. அதை வாசித்து பார்த்தாவே அவ்வளோ இருக்குங்க. ஏசாயா 28:11 நினைக்கிறேன். போடுமா? அப்படிதான் நினைக்கிறேன், இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன். ஏசாயா 28:11 அபூர்வமான கிரியை. சரி, இது சூப்பராக தான் இருக்குது. ஏப்பா என்ன போட்டேன்? 28:11 29:11. ஓ, இது சூப்பராக தான் இருக்கு. சரி, ஆனால் கிரியை, இது கிரியை இல்லை, இது வசனம். ஏன்னா கிரியை இது தீர்க்கதரிசன ஆராதனை. சொல்லுங்கள், இது தீர்க்கதரிசன ஆராதனை. எனக்கு பிளேஸ்மெண்ட்டு, பர்சனு, என்னை தேடி ஆசீர்வாதம். எங்கே உங்கள் சத்தமே காதில் பிள்ளைகளை எனக்கு. ஓகே, சாரி, மன்னிக்கணும். 28:21 ஏசாயா 28:21. சரி, சீக்கிரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை செய்யவும் நிறைவேற்றும். சொல்லுங்க, செய்யவும் நிறைவேற்றவும். கர்த்தர் தமது கிரியாகிய என்ன வேலை? என்ன கிரியை? அபூர்வமான கிரியை. என்ன வேலை? அபூர்வமான வேலையை நிறைவேற்ற. எங்க கிரியை? ப்ராஃபஸி கிரியை. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல, அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற கிரியை எல்லாம் நியூ டெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு எனக்கு உண்டு. நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவா தேவனுடைய கரத்தை பார்ப்பீங்க, கிரியை பார்ப்பீங்க. கிருபையை சொல்ல சொல்ல அவர் கிரியை பார்ப்பீங்க. கிரியை சொல்ல, கிருபையை சொல்ல சொல்ல அவர் கிரியை பார்ப்பீங்க. விசுவாசத்தை பேச பேச அவர் கிரியை பார்ப்பீங்க. நான் சொல்லுங்க, நான் கிருபையை சொல்ல சொல்ல அவர் கிரியை நான் பார்ப்பேன். நான் விசுவாசத்தை சொல்ல சொல்ல, விசுவாசத்தை பேச பேச அவர் கிரியை பார்ப்பேன். டாடி, எங்களுக்கு அவருடைய அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை நிறைவேற்ற அவர் இந்த தீர்க்கதரிசன ஆராதனையில் தீவிர பட்டுட்டாரு. அதனால தான் எங்கள் பாஸ்ட் ஒரு வாரம் கூட லேட்டாக கூடாது, இந்த வாரமே இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மேல நீதி, கீழே சத்தியம். நீதியும் சத்தியமும் இயேசு.
முதலாம் நீதியை சிலுவையில் பார்த்தேன். ரெண்டாவது நீதி இரத்தத்தில் நீதி. நீதியோட தொடர்பு சிலுவை, அதோட தொடர்பு ஹீலிங். அடுத்தது நீதியோட தொடர்பு இயேசுவின் இரத்தம். நான் டீச் பண்ணுறேன், பட் ப்ராஃபஸியாக வந்துக்கிட்டே இருக்கு. இது உள்ள ஒரு ஸ்ட்ராங் பண்ணதான் உங்களுக்கு வெளியே மேனிஃபெஸ்டேஷன். ரோமர் 3 காஷி ஹுசிகோ ரலக்கா ஹிசிகோ 25-26 ரோமர் 3:25-26 வாசிங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்கள் அனைத்தும் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசம் ஆக்குகிறவனை நீதிமான். இப்பாட்டுங்க 3 நீதி வருது. நீதியை காண்பிக்கும் பொருட்டு, தான் நீதியுள்ளவரும், இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படிக்கு மறுபடியும் ஒரு நீதி வருது. இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு. அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாய் அவரை. அப்ப நீதி எதோட இருக்குன்னு கேட்பேன். கிருபாதார பலியாகிய இயேசுவிலும் இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலும் இப்ப எனக்குள்ள நீதி இருக்கு. நீதி சிலுவையோட சம்பந்தம், நீதி இயேசுவின் இரத்தத்தோட சம்பந்தம், நீதி பிதாவுடைய அந்த செயல்பாட்டுக்குள்ள நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட, இலவசமாய் பெற்றுக்கொண்ட நீதி. இந்த நீதியில குமாரனும் பிதாவும் இருக்கிறாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ள இருக்கிற நீதியை நீங்க புரிஞ்சுக்கிட்டா பெரிய பெரிய அற்புதம்லாம் நான் புரிய வச்சுட்டு இருக்கிறேன். அற்புத யுகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை ரொம்ப சிம்பிளா கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3:9 போடுமா? வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய். இதாங்க பவுல் ரெவலேஷன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்குன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் எனக்கு சொந்தமாக்கும்படிக்கு, கிறிஸ்துவினால் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்குரியதாக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதி உடையவனாய் இராமல், நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல். அப்ப கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை எனக்குடையது ஆக்கிக் கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாயும். அடுத்த வசனம், தேவனால் நீதி யாரால் உண்டாச்சு? யாரால் உண்டாச்சு? யார் மூலம் உண்டாச்சு? கிறிஸ்துவின் மூலம். கிறிஸ்துவின் பலி மூலம் உண்டாச்சு. கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் உண்டாச்சு. உள்ள உங்களுக்குள்ள நீதி. அந்த நீதியில தேவனுடைய இயல்பு இருக்கு. அந்த நீதியில ரத்தம் இருக்கு. நீதியில சிலுவை இருக்கு. இப்ப டாடி எதுல ஒர்க் பண்ணார் தெரியுமா? யார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணார். பழைய ஏற்பாட்டில் ஒர்க் பண்ணாரு. அது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையில. இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு ரட்சிக்கப்படலை, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு செஞ்ச கிரியை எல்லாம் உங்களுக்கு உரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே. ஆனால் எதை அதிகமாக புரிந்து கொள்ளணும்? இப்போ நான் எடுத்து காண்பிக்கிற அந்த நீதியை குறித்த முழுமையான வெளிச்சம். எப்பா நீதினா அங்கே இயேசுவின் பலியோட, இயேசுவின் இரத்தத்தோட, இயேசுவின் சிலுவையோட, இயேசுவின் நாமத்தோட சம்பந்தப்பட்டது தான் நீதி. என்ன சொல்ல மறந்துட்டேன்? நீதி இயேசுவின் நாமத்தோட சம்பந்தப்பட்டது. எரேமியாவின் புஸ்தகம் இதை புரிய வச்சுட்டு உங்களை ப்ராபசிக்குள்ள, தீர்க்க தரிசனத்துக்குள்ள
ஆவியானவர் கொண்டு போக போகிறார். பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். எரேமியா 33 அதிகாரம் 15-16. எரேமியா 33 15-16 வாசிங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின், இயேசுவுக்கு பெயர் நீதியின் கிளை, நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும், இயேசு பூமியிலே நியாயத்தை நீதியையும் நடப்பிப்பார். அடுத்து, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப நீதி என்பது இயேசுவின் நாமம். நீதி சிலுவையோட கனெக்ஷன், நீதி இரத்தத்தோட சம்பந்தம், நீதி பிதாவுடைய செயல்பாட்டுக்குள்ளே நீங்களும் நானும், பிதாவுடைய செயல்பாடு தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்து நியாயப்பிரமாணத்தை வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் விசுவாசத்தின் மூலமாயும் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாயும் உண்டாயிருக்கிற தேவ நீதி உடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளாம் யாருன்னு கேட்பேன். நான் தேவ நீதின்னு சொல்ல. நான் யாரு? நீங்க யாரு? எனக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பேன். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த தேவ நதிக்குள்ள யார் இருக்கா? இயேசுவின் ரத்தம் இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் சிலுவை இருக்கு, பிதாவின் அன்பு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஓ சார், டாடியுடைய செயல்பாடு இதில் தான் ஒர்க் பண்ணுவார். நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் டாடியோடைய செயல்பாடு அங்கே இருக்காது பிரதர். அந்த செய்தான் தலைப்பு போட்டது. சரியான புரிந்து கொள்ளுதலும் வேண்டுதலும். ஒரு வேளை அடுத்த வாரம் பேசுவேன்னு நினைக்கிறேன். சரியான புரிந்து கொள்ளுதலும் வேண்டுதலும். ஆனால் கர்த்தர் மாற்றிட்டார? இல்லை, உங்களுக்கு கொடுக்கறது அவருக்கு தெரியும். இந்த வாரம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் ஆராதனை. இந்த வாரம் பிளேஸ், பர்சன், நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு அடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் உங்களுக்காக தொட போகிறாரு, ஏவ போகிறாரு. அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை செய்ய அவர் தீவிரப்படுறாரு. இது எல்லாம் நீதியை புரிஞ்சவங்களுக்கு தான் இதனுடைய பெனிஃபிட். நீதியை புரிஞ்சவங்களுக்கு தான் இதனுடைய சாட்சிகளும் இதனுடைய அற்புத நிகழ்வுகளும் உண்டு, இதனுடைய சுதந்திரம் உண்டு. இனிமே அதை நம்ம என்ஜாய் பண்ண போகிற ஒரு நேரத்துக்குள்ள இவ்வளோ வருஷம் பேசிக்கிட்டே இருந்தோம். இனிமே அதை முழுமையாய் என்ஜாய்மெண்ட் பண்ணுகிற அந்த இடத்துக்கு, சரியா சொன்னா அனுபவிக்கிற அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டாடி எதில் கிரியை செய்கிறான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டாடி ஒன்று, இது 1ஆம் தேதி காமிச்சேன். ஏசாயா 62. ஏசாயா 62. ஏசாயா 62. ஏசாயா 62 1. ஏசாயா 62 1 வாசிங்க, சத்தப்போட்டு வாசிங்க. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான், சீயோன்னா யாரு? நம்ம சீயோன், நம்ம எருசலேம். மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும், உங்கள் பேரெல்லாம் சொல்லிக்கங்க. கிரேஸ் நிமித்தம், ரோசி நிமித்தம், ஜார்ஜ் நிமித்தம், முல்லர் நிமித்தம், ரவி நிமித்தம், ரோசி நிமித்தம், கிரேஸ் நிமித்தம். சரி போதும். சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான் என்ன டாடியா? உங்கள் நிமித்தம் நான் மௌனமாக இருக்க மாட்டேன்றாருங்க. என்னங்க நீங்கள் ஒன்றும் கையை தட்ட மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஏய், உன் நிமித்தம் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்ன அர்த்தம்? யாராவது கரெக்டாக சொல்லுங்க. இல்லை, மறுபடியும் ஒரு குழு கொடுக்குறேன். உன் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும் சொல்லிட்டான். உன் நிமித்தம் மௌனமாய் இனிமே நான் உன் நிமித்தம் நான் பேச போறேன்டான்னு அர்த்தம்.
உன் நிமித்தம் யார்கிட்ட பேசணுமோ, யாரை தொடணுமோ அவங்கள்ட்ட நான் பேச போறேன்டா. நீ என் மகன்டா, மகனா, நீ என் ஊழியக்காரன்டா. இல்லப்பா சார், நீங்க வேற வேலைலாம் சத்தம் போட்டுருக்கிறீங்க. நான் தான் சொல்லல ப்ராப்பர்ட்டிகள் ஆராதனை. நம்ம நிமித்தம் மௌனமா இருந்தா பேச போறேன். நம்ம ஆண்டவர் பேசுறவர். ஐயா கொரோனாலி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, தூதனை அனுப்பிச்சு, எப்பா அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் வீடு கடலோரத்துக்கு இருக்கிறது, தோல் பதனுடைய ஓப்பா பட்டணத்தில் அந்த சீமோன் வீட்டில் இருக்கிறான், ஆளை அனுப்பிச்சு அவனை கூப்பிடு. அதான் பிளேஸ். பேதுரு இருக்கிற பிளேஸுக்கு ஆள் போது, இவன் இருக்கிற பிளேஸுக்கு அவனை கொண்டு வர்றார். ஒன்று என்ன கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் வரப்போகுது, இல்லை நான் இருக்கிற பிளேஸுக்கு பல தேசத்தில் வந்து பறந்து வர போகிறான். ஏங்க பைபிளுங்க, இப்போ பைபிள் தானே காமிச்ச உங்களுக்கு. பிளேஸ், பர்சன் யாரு? கொர்நேலியு. பிளேஸ் யாரு? அங்க பேதுரு தங்கி இருந்த வீடு. சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான். அப்ப இது வரைக்கும் மௌனம் தான் இருந்தார். அவருக்கு எப்போ பேசணும், எப்போ உனக்கு செய்யணும், எல்லாம் அவருக்கு கரெக்டாக தெரியும். எப்போ பேசணும், எப்போ செய்யணும், அவர் ஏற்கனவே எல்லாம். சாலமோன் சொல்லுகிறான், உலகத்தை அப்படின்னு தமிழ் பைபிளில் வருது, நித்தியத்தை அவர்கள் ஆவியிலே வைத்தீர். பிரசங்கி நித்தியத்தை, உங்கள் ஆவியில நித்தியத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஆவியில நித்திய ஜீவன், நீதியோட சேர்ந்தது நித்திய ஜீவன். ஆமென். புரிஞ்சுச்சா? இயேசு எதுக்கு வந்தார்? ஜீவன், அடுத்த ஜீவன். அதைத்தாங்க பிரசவம் பண்ணிட்டே இருக்கிறோம் வார வாரம். நமக்குள்ள இருக்கிற அந்த நித்திய ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன் வளரணும், உள்ள ஸ்ட்ராங் ஆகணும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும். அதைத்தான் கர்த்தர் சபையில் இதுவரை பேசிக்கொண்டே இருந்தார். சரி, சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும். இனிமே நான் அமர மாட்டேன்ப்பா. எப்பா நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன், நீயும் ரொம்ப ரெஸ்ட் இருந்துட்ட. இனிமே உன் ரெஸ்டுக்கான பிரதிபலனை, உன்னோட ரெஸ்டுக்கான ஆசீர்வாதத்தை நான் அமர மாட்டேன், எழுந்திருக்க போறேன். மௌனமா இருந்த உனக்கா பேச போறேன். நான் அமர மாட்டேன், உனக்கான எந்திரிக்க போறேன், உனக்கான வேலை செய்ய போறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இங்க என்னதான் வருது? நீதி பிரகாசத்தை போல உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ரட்சிப்பு எரிகிற வெளிப்படும் மட்டும். அப்போ உள்ள வேலை தான் வெளியே ரிசல்ட்டு. உள்ள வேலை தான் வெளியே பொசஸிங் த பொசஷன். உள்ள வேலை தான் வெளியே ப்ராமிஸ்டு பிளெஸ்ஸிங் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. என்ன எதிர்பார்ப்பு? எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க ஆவியானவர் வச்சுக்கிறாரு. தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கிட்டே வர்றாரு. இங்கே இருக்கிற சபையில் ஒரு விசுவாசி கூட, ஒரு பிள்ளை கூட எதிர்பார்ப்பு இல்லை என்ற நிலைமையில் யாருமே இல்லை. இங்கே பேசப்பட்ட சத்தியம் உங்கள் வசனத்தில், அது கற்பத்தில் கலந்து ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? உன் நீதி கடுத்த காரியத்தில் மேலே நீதி,
வானத்தில் நீதி, பூமியில சத்தியம். அதில் தான் அவர் கிரியை செஞ்சு அதில் நீதியிலும் சத்தியத்திலும் உன்னை ஸ்ட்ராங் பண்ணி அது முழுமை அடையும் போது உனக்கு மேனிஃபெஸ்டேஷன், பர்த். ஆமென். சரி, அடுத்த வசனம். அங்க நீதி வருதா, இங்க வருதா? சாதிகள் எதை பார்ப்பாங்க? ஏங்க நீதி உள்ளன்னு சொன்ன, அப்புறம் அவன் எப்படி உள்ள இருக்கிறத பார்ப்பான்? இருங்க, சாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உள்ள இருக்கிற நீதி வெளியே மகிமையாய் காணும். உள்ள இருக்கிற நீதி வெளியே மகிமையாய் காணப்படும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஐயா, நம்ம தேசத்தையே உலகத்தையே அவர் மகிமையால் தான் எண்ட் டைம்ல கர்த்தர் சந்திக்க போறாரு. இருள் பூமியும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். காணப்படும்னா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா மக்கள் உன்மேல் காணப்படும். வில்லியம் பிரண்ணாம் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். அவர் போகும்போது அந்த தலையில அவங்க பிக்சர் போட்டு, ஒரு தடவை கூட நான் இதில் ஸ்லைடில் போட்டு காமிச்ச ஞாபகம் வருகிறது. அந்த வில்லியம் பிரண்ணாம் போகும்போது அவர் தலையில் ஒரு பெரிய வெளிச்சம் விசுவலாய் காணப்பட்டது. உன் நீதி பிரகாசத்தை போல, உன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். மறுபடியும் விளக்கி சொல்றேன், உள்ள ஒர்க் அவுட் பண்ணுகிறார், வெளியே காண்பார்கள். உள்ளே ஒர்க் பண்ணுகிறார் நீதிக்கு அடுத்த காரியத்தில், தேவனுடைய இயல்புக்கு அடுத்த காரியத்தில். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகும்படி டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் ஒர்க் அவுட் பண்ணுகிறார்கள். உள்ளே நடக்கிற நிகழ்வு வெளியே காணப்படும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஓகே. சாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அடுத்த வசனம் போடுமா? நாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜமடியுமாய் இருப்பாய். இன்னைக்கு ஆராதனை என்ன ஆராதனை? தீர்க்கதரிசன ஆராதனை. ஆகவே மறுபடியும் சொல்லுங்க, வலது பக்கம் பார்த்து, நீங்க கர்த்தருடைய கையில், என்னம்மா வாமா, அடுத்து வாமா, நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் சொல்லுங்க, உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாய் இருப்பாய்ன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசனம். அடுத்த வசனம் போடுமா? நீ கைவிடப்பட்டவள் இல்ல, உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ பரவாயில்ல, விசில் கூட நல்லா இருக்க. உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும். எனக்கு பிடிச்ச வார்த்தை, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஹலோ, வலது பக்கம் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார். நம்முடைய தேசம் வாழ்க்கை ஹல்லேலூயா நீதியில் அவர் ஒர்க் அவுட் பண்ணுகிறார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? முதல்ல நீதியை சொன்னேன், சத்தியத்துக்கு வர்றேன். நீதியில் ஒர்க் அவுட் பண்ணுகிறார், டாடி ஒர்க் அவுட் பண்ணுகிறார். சங்கீதம் 37:4 வாசிங்க, இங்க பார்த்து வாசிங்க. கர்த்தரிடத்தில் வெயிட் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க ஒருத்தர் சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. வெரி சிம்பிள். ஜபமே வேணாமா, நீ மகிழ்ச்சியா இருந்தாவே உனக்கு நான் எல்லாம் செய்வேன்றார். இதை தாயா புரிய மாட்டான். ஜபான்னு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காயா. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அவர் நீ என்ன நினைக்கிறையோ செபிக்க தேவையில்லை. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமா செய்திடுவார். நீ என்ன நினைக்கிறையோ உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஒண்ணு. அடுத்த வசனம்,
சரி, அப்படின்னு பாடு. இன்னைக்கு என்ன ஆராதனை? ஓகே, அதான் தீர்க்கதரிசனம். வாசிக்க. உன் வழியை கர்த்தருக்கு என்னம்மா இருமா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் ஏம்மா அதை இருங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அப்பா எல்லாம் ஒப்பு கொடுத்துறப்பா. இனிமேல் நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்க போகிறேன், தோத்திரம் பண்ண போகிறேன், பாட்டு பாட போகிறேன், விசுவாசத்தோட பொறுமையோடு இருக்க போகிறேன். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. மனைவி ஒப்பு கொடுக்கணுமா, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணுமா, எல்லாம் நான் உங்களை எப்பயோ ஒப்பு கொடுத்தாச்சு. நான் என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன், சபையாரே ஒப்பு கொடுத்துட்டேன், கிருபைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நாமத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நம்ம தான் முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை. நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கையாருன்னு சொல்லுங்க. ஒன்று மன மகிழ்ச்சியாய் இரு, ரெண்டாவது இல்லை நம்பிக்கையாய் இரு. ஒன்று மன மகிழ்ச்சியாய் இருப்போம், ரெண்டாவது நம்பிக்கையாய் இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அடுத்தது உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 4ஆம் வசனம் இருங்க உன் வேண்டுதலை அருளை செய்வார். 5ஆம் வசனம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 6ஆம் வசனம் உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டை பகலை போலவும். இது மூணுமே டாடி கிரியை. எதனா புரிஞ்சுட்டீங்க? அருள் செய்வார், வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், விலக பண்ணுவார், எல்லாம் அவர் தான். நமக்கு எதாவது இங்கே பிரமாணம் சொல்லப்பட்டுச்சா? எங்க டாடி கிரியைக்கு இங்கே பிரமாணம் எதுவும் இதை செஞ்ச இதை நீ செய்யலை, இதை செஞ்சாதான் உனக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. மன மகிழ்ச்சி ஆயிரு, பிரமாணம் இல்லை. வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாயிரு, பிரமாணம் இல்லை. புரியணும் பிரதர், உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். விளங்காதவன் மக்களை விளங்காம வச்சு விளங்காமே போயிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை விளங்க வச்சு தைரியத்தை விளக்கத்தின் மூலம் விளங்க வச்சதன் மூலம் சுகமாக இருக்கிறீங்க. விளங்க வச்சதன் மூலம் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையில் சந்தோஷமாக ஒரு எதிர்பார்ப்போட வார்த்தையை பேசி ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. விளங்க வச்சாலும் உங்கள் விளங்க வச்சதுனால உங்களுக்கு ஒரு அதிகாரம் வெளிப்படுது. இது எல்லாம் கிருபை. இப்போ இங்கே என்ன நீதியில் ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஏசாயா 62 காமிச்சேன். இங்கே உன் நீதி, நமக்கு இருக்கிற நீதியை சொன்னேன் இல்லையா? இந்த நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க. யாரு? டாடி. உள்ள இருக்கிற நீதியில இன்னைக்கு பெரிய பர்ஸ்ட் ஆகிறத அகாஷி உராக்கா, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியாக்குகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டு, நான் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன், நீ இனி தீங்கை காண்பது இல்லை, உன் நீதியை பிரகாசத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார்னா அதுவும் மேனிஃபெஸ்ட் அல்லது காணப்படுதல் தான். ஏசாயா 62 காணப்படும் மகிமை காணப்படும். அப்போ அந்த நீதிக்கு அடுத்த காரியத்தில், நியாயத்துக்கு அடுத்த காரியத்தில் அங்கே டாடி வைராக்கியமா நீங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதற்கடுத்த காரியத்தில் கிரியை செய்கிறார். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா செல்ஃப் எஃபர்ட் போட மாட்டீங்க, குற்ற உணர்வு இருக்கவே இருக்காது, பயம் வரவே வராது. ஒரு சத்தம் உள்ளக்குள்ள, ஒரு தேவ உணர்வு உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காட்ஸ் மூவ்,
ஒரு கர்ப்பவதியான ஸ்திரிக்கு எத்தனை நாள் கழித்து அந்த மூமெண்ட்டு தெரியும்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அந்த மூமெண்ட்டு வந்துடுது. இப்போ உங்களுக்குள்ள அந்த மூமெண்ட்டுக்குள்ள உள்ள அந்த மூமெண்ட்டுக்குள்ளேயே கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இப்போ முதல்ல மூமெண்ட்டு கொஞ்சம் தெரியும், அப்புறம் வளர 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 அப்படி போகும், இப்படி போகும், போகும் போகும், கை வச்சு பார்க்கலாம், சென்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் உள்ளே நடக்கிற டாடியுடைய செயல்பாடு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நீதி சொல்லியாச்சு, வானத்தில் மறந்துட்டீங்க நீதி, பூமியில் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு அடுத்த காரியத்திலும் ஹோலி ஸ்பிரிட் செயல்படுகிறார், டாடி செயல்படுகிறார். சத்தியம் என்ன? இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். சத்தியம் என்பது இயேசுவின் நாமம் ஒன்று. இரண்டாவது, வசனமே சத்தியம், சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் என்பது வசனம், வசனத்தினாலே பரிசுத்தம் ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. அப்ப விடுதலையின் காரியத்தில் உதவி செய்யறது யாரு? ஆவியானவர். ஏய் 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 எத்தனை புரிச்சுட்டீங்க? ஆவியானவர் இல்லாம விடுதலை இல்லைங்க. பிரமாணம் பாண்டேஜ், பிரமாணம் டெவில், 100% டெவில் கிளட்ச். ஏன்னா சத்தியம் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியத்தை போதிக்க போதிக்க அந்த அறிவு விடுதலை கொடுக்கும். விடுதலை ஆவியானவர் தான். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. வசனமே சத்தியம், சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த பரிசுத்தமாக்குதலும் ஆவியானவர் தான். ஆவியானவர் எங்க தெரியுமா பரிசுத்தமாக்குறாரு? இங்க பரிசுத்தம் ஆகிட்டா இங்க வெற்றிக்குள்ளே இருப்பீங்க. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 12:2, 1-2 வாயிலே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்திற்கொத்த இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இதை தயா பிடிச்சுக்கிட்டான், ட்ரெஸ்ஸை வேஷம்னு சொல்லிட்டான். அதனால் நம்மளாம் சிம்பிளாக இருக்கணும். வெள்ளை போட்டு, வெள்ளை ஜிப்பா போட்டு, கன்னியாகுமரியில் தாடி வைக்கலாம், ஆனால் மீசை வச்சா பாவம். கேரளாவில் போனால் எல்லாரும் எவனுமே தாடி வைக்க மாட்டான். அது அவங்க நேச்சரே. இப்படி சரீரத்துக்கு அடுத்ததை பேசி இந்த பிரபஞ்சம், இந்த ட்ரெஸ்ஸு, நகை, பூவு, பட்டு சேலை, அன்னைக்கு நானும் அந்த காலத்தில் அப்படிதான் பேசினேன், மனது குருடா இருந்துச்சு. இப்படி பேசி என்ன பண்ணிட்டான்? ரிலிஜன் ஆக்கிவிட்டான். மத போதகத்தை சபைக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன ஆகணும்? இல்ல, மறுபம். அப்ப மறுபம் எங்க? மனசுல, ட்ரெஸ்ல இல்ல. மறுரூபம் தோற்றத்துல இல்லப்பா. உன்ன ஒரு பக்தியுள்ள மனுஷனா உலகத்துக்கு காண்பிக்கிற, அதுதான் வேஷம். உள்ள வெறுமை, உள்ள அவர் பிரசன்னை இல்லை, சாயல் இல்லை, மாம்சம் இருக்கு, வெளியே ஒயிட்டா காமிக்கிற, அதான் வேஷம். ஆமென். சத்தியம், நீதி வானத்தில், பூமியிலே சத்தியம். இந்த சத்தியத்துக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறவரும்
பரிசுத்தப்படுத்துகிறவரும் இயேசுவை நமக்குள்ளே கொண்டு வருகிறவரும் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இங்க சத்தியம் பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இயேசு பேசப்பட்டு கொண்டே இருந்தார். தேவ நீதி பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆசீர்வாதம் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது தேவன் நம்மை அந்த தீர்க்க தரிசன ஆராதனை சொன்ன தீர்க்க தரிசன நேரத்துக்கு உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். பிளஸட் பெனியால் சபையார் பாஸ்டர் விஷன், உங்களுக்கு இருக்கிற விஷன், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய காத்திருக்குதல் எல்லாவற்றுக்கும் அந்த தீர்க்க தரிசன நேரத்துக்கு உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப நீதி சொல்லியாச்சு, சத்தியம் சொல்லாச்சு. இந்த ரெண்டுக்கு அடுத்த காரியத்தில் கிரியை செய்கிறது பிதாவும் ஆவியானவரும் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? வேதத்தில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உடையவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு தொட முடியாது. அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் பெருகிக்கொண்டே இருக்கும். அதில் ஆரோக்கியம் ஆசீர்வாதம், சுகம் ஆசீர்வாதம், பாதுகாப்பு ஆசீர்வாதம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆசீர்வாதம், ஃபேவர் ஆசீர்வாதம், சடுதியாய் காரியங்கள் நடப்பது ஆசீர்வாதம். இதற்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு 2-3 வசனத்தை உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும் வேதத்தில் இருந்திருக்கிறாங்க. தாவீதை மட்டும் நான் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். சங்கீதம் 119, சங்கீதம் 119 119 பூமியிலே நான் வாசிக்க, பூமியில நான் உமது கற்பனைகளை எனக்கு, இவர் கற்பனையில தான் இருந்தாரே தவிர பூமியில் நான் பரதேசிப்பா. ஆனால் அந்த கற்பனைக்குள்ள இருக்கணும். நீ உடனே 10 கற்பனைக்கு போயிடக்கூடாது. அது அவங்களுக்கு, நமக்கு புதிய கற்பனை. நமக்கு வேதத்தில் எழுதப்பட்ட மலைப்பிரசங்கம் எல்லாம், நடபடிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வாழ்வுக்கு அடுத்த போதனை தான் நமக்கு கற்பனை. அப்போ தாவீது எப்படி இருந்தார்? பூமியிலே நான், இந்த பூமி டெம்பரவரி தான், ஆனால் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டேரு. இந்த பூமியில் நான் கற்பனைகளை எனக்கு மறையாதுன்னா உங்களுடைய வெளிப்பாடு எனக்கு தந்துக்கிட்டே இருங்க, வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதில் தான் நான் வாழ்வேன். ஒன்று. அடுத்தபடி சங்கீதம் 73:25, சங்கீதம் 73:25, சங்கீதம் 73:25. பரலோக வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம். பார்த்தீங்களா? அப்ப அந்த பூலோகத்தில் எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா விருப்பம் நீங்க தான். இதெல்லாம் கொசுறு, இது எல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற நீங்க தான் என் விருப்பம். ஆமென். ஓகே, இயேசு சொன்னதை காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4:17 வாசிங்க. பூமியிலே நான், இயேசு பூமியில யாரை மகிமைப்படுத்தினார்? அப்ப யாரை மகிமைப்படுத்தணும்? ஹல்லேலூயா. இயேசு தன்னை எங்குமே கொண்டுள்ள பிதா பிதா பிதா. அவர் மடியில் இருக்கிற குமாரனை பிதாவை வெளிப்படுத்தினார். இயேசு பூமியிலே பிதாவை மகிமைப்படுத்தினார். ஆகவே இயேசு சொல்றது உங்களுக்கு தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தீர்க்க தரிசனம். புரிஞ்சுக்குங்க. பாருங்க,
4:5 வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமை, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே உம்முடைய என்னிடத்தில் உமக்கு இருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படும். டாடி யாரு தெரியுமா? ரோமர் 8, தேவன் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும். டாடி யாருன்னு கேட்பேன், மகிமைப்படுத்துறவன்னு சொல். டாடி யாரு? டாடி யாரு? டாடி யாரு? மகிமைப்படுத்துறவர். ஆமென். நம்ம கடைசி ஒரு தீர்க்கதரிசனத்தை காண்பிச்சு முடிக்கிறேன். சொல்லுங்க. மண்டலங்கள், ஆவியின் மண்டலங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு மண்டலம். பிசாசுக்கு பெயர் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் தான் கடவுள். ஆனா நம்ம டாடி சபையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அப்பா இயேசு நம்முடைய ஆண்டவர், இரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர்கள், தேவ தூதர்கள், சுதந்திரத்தில் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள், தேவ தூதர்கள், நம்மை பாதுகாப்பவர்கள். சபையிலே கர்த்தர் வைத்த பிரிவிலேஜ். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல பவுல் சொல்லுகிறார், நீதியை மனசுல வைங்க, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் உண்டாக்குவார். தேவனுடைய எண்ணம் ஏதேன் தோட்டம் அப்படிதான், உலகத்தை சிருஷ்டித்ததும் அப்படிதான். ஆனா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு, ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்து போட்டான்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசுக்கு விற்று போட்டான். ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணிட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? கடைசியாக தீர்க்க தரிசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எல்லாரும் எந்திரிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகம் 33:26. உபாகம் 33:26. இந்த வாசி. யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? வான மண்டலங்களில் மேலும் ஆகாய மண்டலங்கள் மேலும். இப்ப தேவன் உங்களுக்கு எனக்கு சகாயமாய், உதவியாய், ஆசீர்வாதங்களை விடுவிக்க, நன்மையை கொண்டு வர யெஷூனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் நமக்கு, நம்முடைய சபைக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். வருகிறார். தாவீது சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவர் எனக்கு ஒத்தாசை. உங்களுக்கு சகாயம் வருது, ஒத்தாசை வருது. டாடி காட் வான மண்டலங்களில் ஆகாய மண்டலங்களில் இப்ப நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியத்தில் உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை வச்சாரோ அதையெல்லாம் அற்புதம் நடப்பிக்க அவர் ஏறி வருகிறார். அடுத்த வசனம் தீர்க்க ஆராதனை. நெக்ஸ்ட், அனாதி தேவன் உங்களுக்கு, அவர் நித்திய பயங்கள் நமக்கு. அவர் உனக்கு முன், அவர் உங்களுக்கு முன்னால நிற்கிறாரு, அவருக்கு பின்னால நம்ம இருக்கிறோம். அவர் உனக்கு முன் நின்று உங்களுக்கு எனக்கு சொல்றாரா, சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். அடுத்து இஸ்ரவேல்
பிளஸட் பெனியல் சபையார், பாஸ்டர், ஃபேமிலிஸ், குடும்பங்கள், பிள்ளைகள், குழந்தையிலிருந்து ஒவ்வொருவரும் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பணியை பெய்யும். தீர்க்கதரிசனம். நெக்ஸ்ட், இஸ்ரவேலே இல்லைங்க, நான் பாக்கியவான், நீங்க பாக்கியவாங்க. இஸ்ரவேல் பாக்கியவான், நம்ம சபையார் பாக்கியவான்கள், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், லைவ்ல இருக்கிறவங்க பாக்கியவான்கள், பிளஸட் பெனியல் குடும்பம், பாஸ்டர் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மறுபடியும் உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீ என்ன அர்த்தம்? எல்லாம் பாதத்துக்கு கீழே வரப்போகுது. சரியா சொன்னா, நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் பிளேஸ், நான் இருக்கிற இடத்தை தேடி எனக்கு எல்லாம் வரும். ஒன்று, இருக்கிற இடத்துக்கு தேடி ஆட்கள் வர போறாங்க, இந்த காம்பவுண்டை தேடி ஜனங்கள் வர போறாங்க, நீங்க இருக்கிற இடத்தை தேடி ஆசீர்வாதம் வரப்போகுது. இல்லை, உங்களை இன்னொரு இடத்துக்கு தீர்க்க தரிசனத்துக்குள்ள ஊழியத்துக்கு கொண்டு போகும். என்ன ஊழியம்? கொர்நேலியு போன்றவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்படியான பிளேஸ், பர்சன், ஃபேவர் எல்லாம் இந்த நீதியில் அவர் கிரியை செய்கிறார். சத்தியத்தில் ஹோலி ஸ்பிரிட் கிரியை பண்ணுகிறார். இதுக்குள்ள இப்போ பூர்ண அடைஞ்சாச்சு, உள்ள முழுமை அடைஞ்சாச்சு. இனிமே வெளிப்படுதல். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இனிமே பிறப்பது, காரியங்கள் சம்பவிப்பது. கர்த்தர் கட்டளையிடாமல் காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்கின்றவன் யார்? பிரசங்கி வசனத்தில் இந்த செய்திக்குள்ள பிளஸட் பெனியல் சபையாருக்கு அந்த பாஸ்டருடைய விஷன், தரிசனம், அழைப்புக்கு காரியங்கள் சம்பவிக்கும்படியாய், காரியங்களை நிகழ்த்தும்படியாய் தேவனே வான மண்டலங்களின் மேலே, ஆகாய மண்டலங்களின் மேலே 1000-10,000 தூதர்களோடு ஏறி வருகிறார். உங்கள் கண்கள் அவருடைய மகத்துவத்தை காணப்போகிறது, அவருடைய ஆசீர்வாதத்தை காணப்போகிறது, அவருடைய அற்புதத்தை காணப்போகிறது, அவருடைய செயல்பாடுகளை காணப்போகிறது. நமக்கு நடப்பிக்கிற செயல்பாடுகளை தேசம் பார்க்க போகிறது. உங்களுக்கு நடக்கிற அற்புதமான சாட்சிகளை, இவனுக்கா எப்படி நடந்துச்சு அப்படி என்று ஆச்சரியப்படும்படி உங்களை கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். எல்லாம் உங்கள் நீதிக்குள்ள, உங்களுக்கு இருக்கிற இயேசு என்ற சத்தியம் என்ற வெளிச்சத்துக்குள்ள டாடி காட் ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுகிறார். இது நம்முடைய டைம், இட்ஸ் மை டைம். வலது பக்கம் இது உங்கள் நேரம், இது நம்ம நேரங்க, இது உங்கள் நேரங்க, இது நம்ம நேரம்.